வணக்கம் நண்பர்களே. ஒரு 100cc பைக்ல எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பைக்ல அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தொடர்ந்து ஒர்க் பண்ணி இப்ப HF டீலக்ஸ் பைக்ல ப்ரோ வேரியண்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நார்மல் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது, இந்த ப்ரோ வேரியண்ட்ல ஹீரோ கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஒரு கம்மியான பட்ஜெட் விலையில ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளான்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ஃபர்மேட்டிவா வந்திருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டால கேளுங்க, கண்டிப்பா நாங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம வந்து சேஞ்சஸை ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், லைட்டிங் செட்டப் வந்து மாத்திருக்காங்க. நார்மலா வந்து HF டீலக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஹாலஜன் தான் வந்து வரும். பட் இப்போ பாத்தீங்கன்னா LED லைட்டிங் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி DRL புதுசா நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. பழைய HF டீலக்ஸ்ல ஹாலஜன் லைட்டுங்கிறதுனால DRLே வராது. பட் இப்போ நியூ மாடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோ வேரியண்ட்ல DRL செட்டப் வந்து வருது. ஸோ DRL மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோன் ஷேப்ல அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து வருது. அதுவுமே பார்க்க நமக்கு வந்து DRL மட்டுமே எரிஞ்சாலுமே அழகா இருக்கு. அது கீழே LED லைட்டிங் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 100cc வண்டியில, அதுவும் விலை கம்மியான பைக்ல HF டீலக்ஸ்ல இப்போ இந்த ப்ரோ மாடல்ல இந்த அப்டேட் வந்து ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மீட்டரை நமக்கு வந்து மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனலாக் மீட்டர் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் HF டீலக்ஸ்ல. பட் இப்போ நமக்கு டிஜிட்டல் மீட்டர் மாறி இருக்கு. இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து ஹரிசான் கன்சோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபுல்லாவே டிஜிட்டல்ல தான் வந்திருக்கு. பட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் நமக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது லோ ஃபியூவல் வார்னிங், அதே மாதிரி சர்வீஸ் இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர், ஹெட்லைட்டுக்கான வார்னிங், அதே மாதிரி ஹெட்லைட் ஹை பீம் போடுறோம் அப்படின்னா அதற்கான இண்டிகேஷன், ஐத்ரேஸ் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அந்த இண்டிகேஷன், இது எல்லாமே வந்து சைட்ல நமக்கு வந்து தெரியும். சென்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் வருது. கூடவே ஃபியூவல் கேஜும் வந்து சென்டர்ல வர மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து டிஜிட்டல் மீட்டர் செட்டப்பே வந்து நமக்கு புதுசா இருக்கு. ஏன்னா வந்து HF டீலக்ஸை நம்ம அனலாக்லேயே வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா டிஜிட்டல் அப்டேட் வந்து நமக்கு வந்து ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன மாறி இருக்கு அப்படின்னா, அந்த வீல் பாக்குறீங்க, அலாய் வீல் வந்து இப்போ பழைய மாடல்ல நமக்கு வந்து சில்வர் ஃபினிஷ்ல வந்து வரும். பட் இப்போ நியூ மாடல்ல நமக்கு வந்து பிளாக் கலர்ல கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் வந்து வருது. அதே மாதிரி குரோம் ஃபினிஷும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீட் ஷீல்டு, எக்ஸாஸ்டோட ஹீட் ஷீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ்ல வந்து கொடுக்குறாங்க. அந்த HF டீலக்ஸுக்கான லோகோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3Dல வர மாதிரி, அதுவுமே குரோம் ஃபினிஷ்ல வர மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னா இதை தாண்டி மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா கலரு கிராஃபிக்ஸ் நமக்கு வந்து மாறுதுங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸை நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். பழைய கிராஃபிக்ஸை விட இப்போ கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ் வந்து ஒரு போல்டா இருக்கு, ஒரு ஃப்ரெஷ் லுக்ல வந்து இருக்கு. வண்டியை இன்னும் கொஞ்சம் லுக்கா காட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா ஒரு போல்டா வர மாதிரி கலர் வந்து காமனா எல்லா 4 கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. காமனா 4மே பிளாக்ல வந்து வருது. பிளாக் வித் கிரே, பிளாக் வித் ப்ளூ, பிளாக் வித் ரெட், ஃபைனலா லைன் சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் வந்து கொடுக்குறாங்க. இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து கிடைக்குது. அதுல ப்ளூ கலர் அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து பிளாக் வித் ப்ளூ. இதுல ப்ளூ வந்து நல்லா பெருசா வர மாதிரி கொடுக்குறாங்க. முன்னாடி சின்னதா இருக்கும், இப்ப நல்லா பெருசா இருக்கு. ஸோ நல்ல ஒரு நல்ல போல்டு வியூ வந்து கிடைக்குது. அது மாதிரி அந்த ஃப்ரண்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே நமக்கு வந்து கலர் வந்து போகுது. ஹெட்லைட்டோட சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கலர் வந்து வருது. ஃபியூவல் டேங்க்ல வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி சைடு பேனல்லையுமே ப்ளூ வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி எண்ட்லையும் நமக்கு வந்து ப்ளூ வந்து வருது. ஸோ காமனா பார்த்தோம்னா அங்கேயிருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே ப்ளூ வந்து வருது. இப்போ ரெட் கலர் அப்படிங்கிறப்ப எண்டு வரைக்கும் வந்து ரெட் வந்து வரும். ஸோ இந்த சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது கிராஃபிக்ஸுமே முன்னாடி இருக்க மாடலை விட இந்த ப்ரோ வேரியண்ட்டை நல்ல லுக்கா வந்து காட்டுது. ஸோ இந்த மாடலில் ஹீரோ கொடுத்துருக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த விஷயங்கள் தான். இதுல நமக்கு எது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, லைட் வந்து கண்டிப்பா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி வாங்குறவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்ல இருப்பாங்க, இல்லை டெய்லி ஆஃபீஸ் போறதுக்கு நல்ல மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க ஆஃபீஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸோ வீட்டுக்கு நீங்க நைட்ல வரும்பொழுது லைட் வந்து நல்லா பிரைட்டா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு சேஃபா நம்ம வந்து வரலாம். அது மாதிரி கன்சோலும் வந்து வண்டியை வந்து லுக்கா வந்து காமிச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டுமே வந்து நல்ல ஒரு விஷயம், கஸ்டமர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த ப்ரோ மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். இன்ஜின் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 7.9 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 8 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஜின் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டீசென்டான பவரை நமக்கு வந்து ஒரு சிட்டில ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பவர் டெலிவரி வந்து இந்த பைக்ல வந்து இருக்கும். இதை தாண்டி சஸ்பென்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர்ல வந்து நமக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன், ரெண்டு சைடுமே வந்து ஷாக் அப்சார்பர் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. பிரேக்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேபி அடுத்த அப்டேட்ல நம்ம வந்து டிஸ்க் ஃப்ரண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்லையுமே நமக்கு வந்து ட்ரம் தான் கொடுக்குறாங்க, ரியர்லையுமே நமக்கு வந்து ட்ரம் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸுக்கு ட்ரம் பிரேக் அப்படிங்கிறதே போதுமான ஒன்று. பட் அதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து டிஸ்க் அப்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். பட் இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு நம்ம ஃபாஸ்டா போய் பிரேக் அப்ளை பண்றப்ப கூட ஸ்கிட் ஆகாம நமக்கு வந்து ஒரு சேஃப்டி வைஸ் வந்து இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் நமக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அதை தாண்டி சீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்ல
நல்ல கம்ஃபர்டபுளான சீட் வந்து கொடுக்குறாங்க. 733 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீட் கம்ஃபர்ட் நீங்களே பார்க்குறீங்க. ஒரு 2 பேர் ஒரு 90 கேஜி 90 ப்ளஸில் இருக்கிற ஒரு 2 பேர் உட்காந்தா கூட 2 பேருக்குமே இடவசதி வந்து நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு லென்த்தியான சீட் செட்டப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக வந்திருக்கும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெக் கார்டு பொறுத்த வரைக்கும் சில்வர் ஃபினிஷில் நமக்கு வந்து அலுமினியமில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெக் கார்டு தான் கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் கீழே விழுந்தா கூட நமக்கு வந்து இன்ஜின்லையோ இல்லை சைடு பேனல்லையோ வந்து அடிபடாது லெக் கார்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி ரிஃப்ளெக்டர் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து ரியரில் வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் யூட்டிலிட்டி பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பைக்கோட டாக்குமெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்கோம், இல்லைனா ஆர்சி புக், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து யூட்டிலிட்டி பாக்ஸில் நம்மளால வந்து வச்சுக்க முடியும். ஸோ அது கொடுக்குறாங்க. அதை தாண்டி ரியரில் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராப் ரயிலும் நல்லா பெருசாக வந்து கொடுக்குறாங்க. கை பிடிச்சிக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராப் ரயில் செட்டப் இருக்கு. சாரி கார்டு வந்துருது. அதேமாதிரி லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஓட்டுற நம்ம ஃபுட் ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக கால் வச்சுக்க முடியுது. ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 9.6 லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து ரியரில் டெய்ல் லைட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பழைய செட்டப் தான். அது ஹாலஜனில் தான் வந்து கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ்மே வந்து நமக்கு ஹாலஜனில் தான் வருது. ஹெட்லைட் மட்டும் தான் எல்இடி செட்டப்பில் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து பெருசாக கொடுத்துருந்தாலுமே அது வெஹிக்கிளோட லுக்கை வந்து அது வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து பெரிய வைசர் செட்டப் வந்து வருது. ஃப்ரண்ட் ஹெட் வந்து பெருசாக இருக்குது. அதெல்லாம் இந்த இண்டிகேட்டரும் பெருசாக இருக்குது. வெஹிக்கிளோட லுக்கை நல்லா தான் வந்து காட்டுது. அதேமாதிரி கிக்கர் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடர்ன் வெஹிக்கிளோ ஒவ்வொரு வெஹிக்கிளையாக கிக்கர் வந்து கட் பண்ணிட்டு வராங்க. பட் இது ஒரு என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால கிக்கர் நமக்கு வந்து வந்துருது. i3s வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஒரு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா i3s வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி அதிலே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு i3sனால கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 71 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நம்ம ஓட்டுறோம், எக்கானமியில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 65+ மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 இன்ச்சில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டுமே 18 இன்ச்சு, ரியருமே 18 இன்ச்சு. 80/100 அந்த செக்ஷனில் வந்து டயர்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால பெரிய டயர்ஸ் தான். ரோட்டில் போகும்போது நல்ல கிரிப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ரைட் ரிவ்யூ பார்ப்பாங்க. ஓட்டுறதுக்கு இந்த நியூ மாடல் மெக்கானிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த நியூ மாடல் ரைட் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். முதல்ல நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரைட் பண்ண முடியுதுங்க. ஒரு சிட்டிக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். ஒரு கண்டினியூஸாக ஓட்டாமல் அப்பப்போ கேப் விட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறது, பக்கத்தில் ஒரு டீ சாப்பிட போகிறது, இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான்லாம் வந்து ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 ஃபீட் வந்து வருவேன். ஸோ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களும் வந்து கேப் விட்டு ஓட்டும் பொழுது உங்களுக்கு பெருசாக வந்து பாடி பெயின், பேக் பெயின்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியல. நல்லா இருக்கு. சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. 2 பேர் உட்காந்தாலுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு. அதேமாதிரி கன்சோல் வந்து புதுசாக இருக்கு. ஓட்டும் போதே வந்து ஒரு புது ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனலாக்லேயே வந்து பார்த்துட்டோம். அதுலேயும் வந்து ஹரிசான் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள் வர மாதிரி இருக்கு. நடுவில் டிஜிட்டல் மீட்டர் வந்து வருது. டிஜிட்டல் மீட்டர்ல நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் மட்டும்தான் டேட்டா தான் இருக்கு. பட் அதை தாண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்காக நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி நம்மளால ஓட்ட முடியுது. பவர் டெலிவரி அப்படின்னு பார்த்தோம்னா 7.9 பிரேக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிட்டி லிமிட்டுக்கு ஏற்ற ஒன்று. இந்த பவர் வச்சு ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் நம்மளால வந்து கம்ஃபர்டபுளாக சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ண முடியுது. அதேமாதிரி சீட்டோட ஹைட் வந்து 805 mm சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஈஸியாக என்னோட ஹைட்டுக்கு கிரவுண்ட் பண்ண முடியுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm வந்து சொல்கிறாங்க. நம்ம ஓட்டின வரைக்கும் நம்ம போன பம்ப்ஸில் எங்கேயுமே வந்து அடிப்படலை. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து 165 அப்படிங்கிறது டீசென்டானது தான். ஸோ அதனால ஒரு மாடரேட்டாக இருக்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே வித் பில்லியனோட நம்ம ரைட் பண்ணும்போது கூட கம்ஃபர்டபுளாக நம்மளால வந்து கிராஸ் பண்ண முடியும். அதேமாரி வெஹிக்கிளோட வெயிட் வந்து 112 கிலோ சொல்கிறாங்க. பட் அது ஓட்டும் போது பெருசாக ஃபீல் ஆகலை, பெருசாக வந்து தெரியலை. அதுலேயே மெயினாக வந்து இந்த புதுசாக வண்டி ஓட்ட கற்றுப்பாங்கல்ல, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் ஓட்டினவங்க வண்டி ஓட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நல்லா இருக்கும். ஒரு ஈஸியாக வந்து அவங்களால வந்து ஓட்ட முடியும். ஆல்ரெடி ஓட்ட தெரியும் அப்படின்னா அந்த வெயிட் பெருசாக அவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு சிட்டிக்குள்ளே போகிறப்போ உங்களால் வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க புது ஃபீச்சர், லைட்டிங்கு, கன்சோல் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் அந்த மாதிரி டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒன்றா இருக்கு. அடுத்து வந்து கலர் மற்றும் வேரியண்ட் நம்ம வந்து பார்த்துருவோங்க. வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு 2 வேரியண்ட்ல கிடைக்குது. புது மாடல் வந்து ப்ரோ மாடலில் நமக்கு வந்து மீட்டர் டிஜிட்டலில் வருது. பழசு பார்த்தீங்கன்னா அனலாக்லேயே நமக்கு வந்து வருது. 2 மாடலில் வருது. அனலாக் மாடல்லையுமே 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரோ மாடலே 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் காமன் பிளாக் வந்துடும். பிளாக் வித் ரெட்டு, பிளாக் வித் கிரே, பிளாக் வித் ப்ளூ, ஃபைனலாக லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் வந்து வருது. ஸோ 4 கலர் ஆப்ஷன்ஸில் ப்ரோ மாடல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 73,550 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த ப்ரோ மாடல் வந்து லான்ச் ஆயிருக்கு. அனலாக் மாடலோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அதை விட ஒரு 4000 ரூபா அதிகமான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு. அப்போ அந்த 4000 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி லைட்டிங் கிடைக்குது, டிஜிட்டல் மீட்டர் கிடைக்குது, புது கிராஃபிக்ஸோட ஒரு நீட்டான லுக்கில் போல்டான கிராஃபிக்ஸோட நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து வாங்க முடியும்.
ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். நல்ல மைலேஜோட ஒரு 65 ப்ளஸ் மைலேஜ் வந்து கிடைக்கும். நல்ல மைலேஜோட கம்மியான விலையில நல்லா கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்கக்கூடிய கியாட்டி ஹீரோ. இவங்க கிட்ட வந்து எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வச்சிருக்காங்க. அனலாக் மாடலும் இருக்குது, டிஜிட்டல் ப்ரோ மாடலும் இவங்க கிட்ட வந்து இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.